தோழர்களுக்கு வணக்கம். தடாரின் முதல் நிகழ்வு. இதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த நண்பர் பச்சோந்தி அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் கூட. இந்த நிகழ்வோட இன்விடேஷன் பார்த்துட்டு ஸ்டாலின் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அண்ணன் ஃபோன் பண்ணி, ஏன்டா உனக்கும் கவிதைக்கு என்னடா சம்பந்தம், நீ என்னடா அங்கே போய் பேச போகிற அப்படின்னு கேட்டார். அது உன்னோட ஏரியாவே கிடையாதே அப்படின்னாரு. தெரிலண்ணா, உனக்கு கவிதை பற்றி தெரியுன்ட்டு பச்சோந்தி நம்பினார்ல, அவர் எவ்வளோ மூட நம்பிக்கையாக இருந்திருக்காரு பார்த்தியா, நீ அவரே ஏமாத்திருக்கியா அப்படின்ட்டு வந்து கேட்டார். ஓகே, சரி, அதெல்லாம் கடந்தும் கூட நான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு வாசகனாக, ஒரு தொடர் வாசகனாக இருந்திருக்கிறதுனால் இதிலிருந்து சில அவதானித்த விஷயங்களை வந்து நான் இங்கே பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து எனக்கு முன்னாடி பேசின இந்துமதியாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், மிக சிறப்பாக பேசினார்கள். அதில் விக்ரம் பேசுனதில் வந்து ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு. அதை மட்டும் நான் வந்து சொல்லிட்டு, ஏன்னா அது பொலிட்டிக்கலாகவே எரராக இருந்துச்சு. ஏன்னா வந்து நல்ல அப்பா அம்மா வந்து கையில் புத்தகம் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்திய சாதிய சமூகத்தில் புத்தகம் யார்கிட்ட கிடைக்குதுன்றதே ஒரு ப்ரிவிலேஜ் தொடர்பானது. அதனால் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து புத்தகம் போகும் அப்படின்றது வந்து நம்ம வந்து அதை என்னுடைய அப்பா அம்மாக்கோ இல்லை என்னுடைய தாத்தனுக்கோ வந்து புத்தகம்ன்றன என்னன்னே தெரியாது. என்னுடைய முதல் தலைமுறையில் தான் வந்து புத்தகம்ன்றதே வந்து நான் கண்டடைகிறேன். அதுவும் நானாக என்னுடைய சொந்த முயற்சியில் கண்டடைகிறேன். அதனால் வந்து நல்ல அப்பா அம்மா அது ஒரு ப்ரிவிலேஜ் தொடர்பானதுக்கு, அது சாதி வர்க்கம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களோடு தொடர்புடையதுன்றதுனால வந்து ஒரு நல்ல அப்பா அம்மான்றதை வந்து நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து தமிழ்மொழியெலாம் சொன்னார். இது ஒரு 4-5 கொட்டேஷன்லாம் சொன்னாதான் வந்து நீ வந்து படிச்சிட்ட அப்படின்ட்டு வந்து தமிழ்மொழியெலாம் என்னை மிரட்டி அனுப்புனார். சரியா, அதற்காக நான் வந்து சில விஷயங்கள் ஒரு 4 பேர் பற்றி எழுதிலாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் படிச்சிடறேன் முதல்ல. ஓகே, தம்பி யாத்திராலாம் வந்திருக்கான். எந்த இரு அர்த்தங்களுடன் யதார்த்தம் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி கொள்கிறதோ அதே அந்த நிச்சயமின்மையை கவிதை மொழியும் பங்கு பெற்றுக் கொள்கிறது. மொழியை பண்பு மாற்றம் செய்யும்போது யதார்த்தத்தை அப்பட்டமாக்கி அதன் இறுதியான ஒருமையை காட்டுகிறது. சொல் தொடர் ஒரு படிவமாகிறது, கூட்டமாகிறது கவிதை. நாம் எதை யதார்த்தம் என்று அழைக்கிறோமோ அதன் மறைவினால் உண்டாகும் வெற்றிடம், முரண்கூறுகள் அல்லது எதிராகும் ஆழப்பார்வைகள் கூட்டத்தினால் நிறைகிறது. இவை பகுக்க முடியாத மறைக்க குறியீடுகளை தீர்க்க தேடுகின்றன. அதுவே கவிதை என்கிறார் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ஆக்டோவிஸ் பாஸ். அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிறுதை ஆசிரியர் வந்து புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனும் வந்து கவிதை வந்து புதுமைப்பித்தனும் கவிதை எழுதியிருக்காரு. புதுமைப்பித்தன் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. கவிதையை கலையின் அரசி என்பார்கள், கல்லாத கலை என்பார்கள். கவிதை என்றால் என்ன? யாப்பிலக்கணத்தை கவனித்து வார்த்தைகளை கோர்த்து அமைத்து விட்டால் கவிதையாகுமா? கவிதையின் லட்சணங்கள் யாவை? கவிதைக்கு பல அம்சங்கள் உண்டு, ஆனால் அவை கூட்டுறவு மட்டும் கவிதையை உண்டாக்கிவிடாது. கவிதையின் முக்கிய பாகம் அதன் ஜீவசக்தி. அது ஜீவசக்தி. அது கவிஞனது உள்மனதின் உணர்ச்சியை, உத்வேகத்தை பொறுத்து தான் இருக்கிறது. இலக்கணம் ஒன்றையே பார்ப்பவர்கள் செய்யுளைத்தான் ஏற்ற முடியுமே தவிர கவிதையை ஏற்ற முடியாது அப்படின்றாரு. அடுத்து வந்து ஆத்மனாம். இதோடு முடிச்சுட்டு நான் அடுத்துக்கு நகர்ந்துடுறேன். கவிதைகள் வளமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கவிதைக்கு வளம் எப்படி சேர்ப்பது? கருத்துக்களாலா, வார்த்தை ஜாலங்களாலா, உருவ வடிவங்களாலா, புரியாதபடி எழுதுவதாலா, நிகழ்கால நிகழ்வுகளை பிரதிபலிப்பதாலா, எதிர்கால எதிர்பார்ப்புகளை கனவாக காண்பதாலா, இறந்தகால சீர்கேடுகளை சீறுவதாலா, புதிர்களை போடுவதாலா அல்லது விடுவிப்பதாலா, யதார்த்தங்களை பேசுவதாலா, யதார்த்தங்கள் என்ற பெயரில் மன அழுக்குகளை பகிரங்கப்படுத்திக் கொள்வதாலா, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாவற்றிலும் தான். எப்படி? சில கவிதைகளை பார்த்தாலே விளங்கிவிடும் அப்படின்ட்டு வந்து ஆத்மநாம் வந்து கவிதையை பற்றி சொல்கிறார். கவிதையை பற்றி இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட புத்தனின் அறிவாள் என்கின்ற இந்த கவிதை தொகுப்பு சில விஷயங்கள் வந்து நான் வந்து இந்த புத்தகத்திலிருந்து நான் சில விஷயங்களை தொகுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் கவிதையின் வரலாறு என்பது மிக நீண்டது. பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை வந்து நான் ரொம்ப கவனமாகவே வந்து தேர்ந்தெடுக்கிறேன். சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற காலம் தொடங்கி அற இலக்கியம், காப்பிய காலம், பக்தி, சிற்றிலக்கிய காலம் அப்படின்ட்டு ஒரு நீண்ட வரலாறு வந்து தமிழ் இலக்கிய மரபுக்கு இருந்திருக்கு. அதே போல் வந்து என்னென்னா தமிழ் இலக்கிய வரலாறுக்கு ஒரு வரிசைகரம் இருக்கிற மாதிரியே இந்த கவிதையிலும் இந்த கவிதை நூல்லையும் வந்து ஒரு வரிசை முறையை வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஒரு வரலாற்று வரிசை வந்து எப்படி அவங்க பேசுகிறாங்க இல்லையா, ஒரு எப்படி ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு வரலாற்று வரிசை முறை வந்து
நிரல்படுத்தியிருக்கிற மாதிரியும் இதுலேயுமே வந்து நிலாதரன் வந்து ஒரு வரலாற்று வரிசை முறையை வந்து அவர் பின்பற்றி இருக்கிறதா நான் வந்து அவதானிக்கிறேன். குறிப்பாக வந்து அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாருன்னா, திணை சார்ந்த கவிதைகள் அப்படின்ட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து முன்வைக்கிறார். அது ஏற்கனவே நம்ம நண்பர்கள் வந்து தொட்டு காட்டினாங்க. அதுக்கப்புறம் நவீனம் சார்ந்த கவிதைகள், அப்புறம் கண்டெம்பரரி, குறிப்பாக வந்து இந்த நம்மளுடைய அந்த இதுயா தற்கால அரசியல் அல்லது வந்து அந்த வெண்மணி படுகொலை தொடர்பான கவிதைகள்லாம் வந்து அவர் எழுதியிருக்கார். குறிப்பாக அதில் ஒரு வரிசை முறையை வந்து அவர் வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு. இந்த வரிசை முறை அல்லது வந்து சங்ககாலம் தொடர்பான பெருமிதங்கள், இன்னொன்று வந்து என்னென்னா கடந்த காலம் குறித்தான விஷயங்கள் வந்து அவர் தொடர்ச்சியாக எண்ணி பார்க்குறார். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மனிதர்கள் வந்து நினைவுகளாலே வாழ்பவர்கள். மனிதர்கள் எப்பொழுதும் தங்களுடைய நினைவின் ஊடாகத்தான் வாழ்கிறார்கள். நினைவுகள் இருந்தால்தான் அவன் மனிதனாகவே கருதப்படுகிறான் அல்லது கருதப்படுகிறார். நினைவுகளற்ற ஒரு மனிதர் என்பது மனிதராக அல்லாமல் அவர் வந்து பிணம் அல்லது வேற ஒன்று கோமா ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கு. அப்போது தங்களுடைய பழைய நினைவுகளை திரும்ப 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 வந்து யோசித்து பார்ப்பது தான் வந்து, அல்லது கடந்த காலத்தில் வாழ்கிறார்கள் மனிதர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த கவிதையை யோசித்து பார்க்கும்போது என்னென்னா, வெண்மணியில் இறந்தவர்கள் 44 பேர் வந்து என்னென்னா, அந்த நேரத்தில் அப்பொழுது உடல் கருகி சித்தார்கள். அது அந்த நேரத்து வழி. ஆனால் அதை தன்னுடைய நினைவில் வைத்து இத்தனை ஆண்டு காலம் சுமப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சுமத்தல்ன்றது வந்து இப்போ எல்லாமே மறந்துடும். வெயில் வந்திருக்காரு, மழை நேரத்தில் வெயில் வந்திருக்கிறார். அடுத்து வந்து தர்மராஜ் கூட இதை வந்து சொல்லியிருக்கார். அதாவது வந்து என்னென்னா, நினைவுகளில் வாழறது அப்படின்றது. அந்த 44 பேரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வழியோடு செத்து போனாங்க. அதை வந்து வரலாறு நெடுகிலும் சுமப்பதுன்றது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம் வச்சுங்களேன். அடுத்து இந்த கவிதையில் இந்த கவிதொகுப்பில் நான் வந்து பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த வரலாற்று வரிசைக்கரம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஏறுவரிசை வந்து அவர் நிகழ்த்துறார். குறிப்பாக அவர் வந்து ஒரு விதமான சங்க இலக்கிய மொழி, திணைமொழியெல்லாம் வந்து அவர் கைக்கொள்கிறார். நமக்கு எல்லாருக்குமே வந்து சங்க இலக்கிய பெருமிதங்கள் அல்லது சங்க இலக்கியம் என்பது தமிழின் என்ன சொல்கிறது, ஒரு மிக முக்கியமான பெருமிதங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே இந்த வரலாறை அடுக்கி வைப்பது என்பது யதார்த்தத்தில் அது அப்படியாகத்தான் இருந்திருக்கிறதா என்பது நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அப்படி வரலாறு சங்ககாலம், மர இலக்கியம் அப்படின்ட்டு ஒரு வரலாற்றை வந்து நிகழலை. ஆங்கில இலக்கியம் நமக்கு வந்து இலக்கிய வரலாறு எழுதும்போது ஆங்கில இலக்கியத்தில் வந்து அரசர்களை கொண்டு வரலாற்றை எழுதுவது என்பது அவர்களுடைய பாணி. நமக்கு வந்து விக்டோரியன் பீரியட், எலிசபெத் 1, விக்டோரியன் 2, அதே போல் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் இலக்கிய வரலாறு எழுதும்போது சங்ககாலம், அப்புறமேட்டு வந்து களப்பிரர் காலம், சோழர் காலம், பிற்கால சோழர் காலம், பாண்டியர் காலம் அப்படின்ட்டு வந்து எழுதுனாங்க. அப்போது அந்த வரலாற்று ஏறுவரிசையின் மீதே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதே போல் வந்து நமக்கு நம்மளுடைய சமகால கவிஞர்கள் எல்லாருமே வந்து சங்க இலக்கியத்தை வந்து ஒரு புனித பிரதி போல், அது வந்து ஏதோ வந்து வானலோகத்திலிருந்து வந்த பிரதி போல் வந்து பார்க்குற ஒரு சிக்கலும் இருக்குது. அதனால தான் வந்து அந்த மொழியை அவர்கள் வந்து பயன்படுத்தி பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. யவனர்னு சொல்கிறதோ அல்லது வந்து சங்க இலக்கிய மொழியை வந்து கைக்கொள்றதுல அவங்களுக்கு ஒரு மனக்கிலேசம் இருக்கிறதா வந்து பார்க்க முடியுது. ஆனால் நான் வந்து ஒரு தமிழ் இலக்கிய மாணவனாக ஒரு சிவத்தம்பி, ராஜகௌதமன் அடியுற்றி சங்க இலக்கியத்தை வந்து வாசிக்கும்போது சிவத்தம்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு கிடைத்திருக்கிற முற்றும் முழுதுமான பாடல் இதுவாக இருக்க முடியாது, சாதியின் காரணமாக கூட சில பாடல்கள் வந்து விடுபட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து சிவத்தம்பி வந்து சொல்கிறார் தன்னுடைய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற போக்கில். அது மட்டும் இல்லாமல் ஒரு இலக்கிய பிரதியை மட்டுமே வைத்து ஒரு முற்றும் முழுதுமான வரலாற்றை நம்ம வந்து கைக்கொள்ள முடியாது. நமக்கு வந்து வானியல், மருத்துவம், இந்த மாதிரி இன்ன பிற விஷயங்களை வைத்து தான் நம்ம வந்து முற்று முழுதுமான வரலாற்றை வந்து அணுக முடியுமே தவிர சங்கப்பிரதி என்கின்ற ஒரு பிரதியை வச்சு தமிழின் வரலாற்றை வந்து எழுத முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஏன்னா வந்து சங்க இலக்கியம் தொடர்பாக எல்லாருக்குமே இருக்கிற அந்த மனக்லேசம், அந்த இது ஒரு அர்ஜி இருக்குல்ல. அதுபோல் ராஜகௌதமும் சொல்கிறார், இடிசினர், புலையர் இப்படியான சொற்களை கொண்ட ஏறுவரிசை படிநிலை சமூகம் இருக்கிற ஒரு இடம் வந்து சங்ககாலம்ன்றது எப்படி வந்து பொற்காலமாக இருந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விகளாக வந்து எழுதுகிறார். அடுத்து இந்த மாதிரியான சங்க இலக்கியம், இந்த மாதிரி ஒரு முத்தொள்ளாயிரம் இப்படியான ஒரு தமிழின் அவர் வந்து ஆங்கில ஆசிரியர்ன்றது இன்றைக்கி தான் வந்து தெரியும். நான் ஒரு தமிழ் வாத்தியார்ன்ற பேக்ரவுண்ட்லேயே வந்து வாசிக்கிட்டு இருந்தேன். அடுத்து வந்து அவர் சில விஷயங்களை வந்து கவிதையின் ஊடாக வரலாற்றை வந்து சொல்ல முயற்சி பண்ணுறார். குறிப்பாக வந்து ஒரு கவிதை, கடலுக்கு போன தலைவன் இன்னும் வீடு திரும்பவில்லை, கரைமீனாய் தவிக்கும் தலைவியின் இதயத்தில் வெடிக்கின்றன நிமிடத்திற்கு 72 தோட்டாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அதோட வரலாறை யோசித்து பார்க்கும்போது தமிழக மீனவர்கள் 72 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 72 படகுகள் வந்து
சிறைபிடிக்கப்பட்டிருக்கு, 10 மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி வரலாற்றை வந்து என்ன சொல்கிறது, கவிதையாக மாற்றுவது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் செம்மையாகவே செஞ்சுருக்கிறார். இன்னொன்று, நம்மளுடைய கடந்த கால விஷயங்களை வந்து கவிதையாக படைப்பது அல்லது கவிதையாக எழுதி பார்ப்பது என்பது தமிழ் மரபுக்கு வந்து நம்மளுடைய குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில் வந்து அது ரொம்ப பெருசாகவே ஒரு காட்சி. ஏன்னா நமக்கு ஒரு இது உண்டு. நம்மளுடைய இன்றைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து கடந்த காலத்தில் ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கு. நம்மளுடைய கடந்த காலத்தை வந்து நம்மளுக்கு அல்லது 2 விஷயம் பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஒன்று வந்து நமக்கு கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பொற்காலம் இருந்திருக்கு அப்படின்னு ஒன்று யோசிக்கிறோம். இன்னொன்று வந்து கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை தான் நம்மளுடைய சமகால இந்த சமத்துவமின்மைக்கு அல்லது சமகால பிரச்சனைக்கு வந்து காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்குறோம் வச்சுங்களேன். இதனால தான் 20ஆம் நூற்றாண்டில் வந்து பழைய விஷயங்களை வந்து திரும்ப எழுதி பார்ப்பது அப்படின்ற ஒரு போக்கு தமிழ் இலக்கிய சூழலில் வந்து நிகழ்ந்திருக்கு. குறிப்பாக வந்து இன்குலாப் வந்து அவ்வை என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு அவர் நாடகம் எழுதுவதாக இருக்கட்டும், அல்லது வந்து பாரதியாசன் வந்து கண்ணகி புரட்சி காப்பியம், அல்லது அடுத்து வந்து மணிமேகலை வெண்பா அப்படின்னு எழுதுவதாக இருக்கட்டும், அடுத்து வந்து கருணாநிதி வந்து புறநானூரை, அகநானூறு, குறுந்தொகை, மனுநீதி சோழன், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவர் வந்து ஒரு 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 தற்கால விடுதலைக்கான அல்லது இங்கே இருக்கிற பிரச்சனைக்கான விடுதலையை எழுதி பார்ப்பதற்கு அவர்கள் கடந்த காலத்தை வந்து நோக்கி போவது. ஏன்னா வந்து இப்போது சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா, மூவேந்தர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். அப்போ நம்ம ஒற்றுமையாக தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்கும்போது வடக்கை வந்து வீழ்த்த முடியும். கலிங்கத்து பரணியை பற்றி பேசும்போது என்னென்னா, அது வடக்கை வென்றது. அப்போது வடக்கை ஏற்கனவே நம்மளுடைய வரலாறில் ஒருத்தன் வென்றிருக்கான், அதனால் வந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து வடக்கை வெல்லணும் அப்படின்ட்டு ஒரு பழைய விஷயங்களை எல்லாமே வந்து எழுதி பார்க்குற போக்கு இருந்திருக்கு. அந்த போக்கோட இன்னொரு அம்சமாகவும் அல்லது அதோட தொடர்ச்சியாகவுமே வந்து இந்த கவிதைகளை பார்க்குறேன். அடுத்து வந்து கடந்த கால பெருமிதங்கள் அல்லது வந்து ஏன்னா கடந்த கால பெருமிதங்கள் பற்றி பார்க்கும்போது ஒரு கவிதை வந்து என்னென்னா, மெல்லுடல்கள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது வச்சுங்களேன். மெல்லுடல்கள் முதுகெலும் பெற்றவை, எளிய உடலமைப்பு கொண்டவை, தொட்டால் சுருங்கி கொள்ளும், அவற்றின் ஓடுகள் அவ்வளவு உறுதி இல்லை, வேட்டையாடுவது மிகவும் எளிது, அதிக எதிர்ப்பு காட்டுவதில்லை, குறிப்பாக சத்தம் போடுவதில்லை, அல்லது அவற்றின் சத்தம் செவிகளுக்கு எட்டுவதில்லை. நாங்கள் மெல்லுடலிகள் என்றே கற்பிக்கப்பட்டோம், மெல்லுடலிகள் என்றே நம்பினோம், மெல்லுடலிகளாகவே வாழ்ந்தோம், பரிணாம வளர்ச்சியில் மிகவும் தாமதமாகத்தான் உணரத் தொடங்கி இருக்கிறோம், இடையில் மறந்து போன முதுகெலும்பை. இந்த கவிதை வந்து எனக்கு வந்து வேறொரு சித்திரத்தை வந்து பார்க்குது. என்னென்னா வந்து ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், வரலாறு என்பது தரவுகளால் ஆனதல்ல, அந்த தரவுகளை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதில் இருந்தான் வரலாற்றின் அர்த்தக்களம் விளங்குகிறது அப்படின்றார். நான் வந்து கவிதையும் கூட அப்படியான ஒரு விஷயம்தான் வந்து நான் யோசிக்கிறேன். என்னென்னா, நாங்கள் வந்து இப்போது மில்லுடல்களாக இருக்கிறோம், எங்களுக்கு வந்து இருந்த முதுகெலும்பை மறந்துடுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது வந்து தங்களுடைய கடந்த காலத்தை என்னென்னா கடந்த காலத்தை மறந்ததனால் வந்த விளைவு அப்படின்ட்டு வந்து ஐதாசர் ஒரு இடத்த விளக்குவார். அதாவது நம்மளுடைய கடந்த காலம் என்பது பூர்வத்தில் என்ன சொல்கிறது, பூர்வத்தில் நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தோம், சாதிபேதம் மற்றும் இருந்தோம், இன்னும் சொல்லப்போனால் பௌத்தர்களாக இருந்தோம். அப்படி அந்த பௌத்தம் என்கின்ற அல்லது ஒரு தத்துவத்தை மறந்தன் விளைவாகத்தான் நாம் இன்றைய நிலைமையில் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஐதாசர் விளக்குறார். நான் அந்த கவிதையை வந்து நான் அதோடு வந்து இணைச்சி பார்க்க முயற்சி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த புத்தனின் அறிவால் அப்படின்ற அந்த தலைப்பே வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு அப்படின்ட்டு வந்து ஏன் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து வெவ்வேறு சில ஆட்கள் வந்து சொன்னதை வந்து யோசித்து பார்க்குறேன். ஐதாசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பறையர்கள் வந்து பூர்வ பௌத்தர்கள் அப்படின்ட்டு ஒரு வரலாற்றை ஒரு விஷயத்தை விளக்குறார். டாக்டர் தர்மராஜன் கூட என்ன சொல்கிறார், தேவேந்திரகுல வெள்ளாளர்கள் ஒரு பௌத்தர்கள் அப்படின்ட்டு அவர் ஒரு வரலாற்றை வந்து எழுதியிருக்காரு. நம்மளுடைய மதிவண்ணனும் கூட அருந்ததியர்கள் வந்து ஒரு பௌத்தர்கள் அப்படின்ட்டு வரலாற்றில் என்னென்னா வந்து வைதிகத்துக்கும் அவைதிகத்துக்கும் எதிரான சமரில் அவைதிகத்தை அல்லது பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தீண்டத்தகாரர்களானார்கள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்களானார்கள் அப்படின்ற ஒரு சித்திரத்தை வந்து இந்த 3 பேருமே வந்து வைக்கிறாங்க. இவர்கள் வந்து மெய்யியலின் அடிப்படையில் தான் வந்து இவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டார்கள் அப்படின்னும் போது நான் வந்து இந்த புத்தனின் அறிவாளன் என்ற சித்திரத்தை வந்து நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். வெண்மணியில் நிகழ்ந்த படுகொலைக்கு எங்களால் பழிவாங்கியிருக்க முடியும், வெண்மையில் நிகழ்ந்ததற்கு எங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து என்னென்னா ஒரு பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து நான் வந்து அந்த விஷயத்தை பேச முயற்சி பண்ணுறேன். அந்த வெண்மணியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து இந்திய வரலாற்றில் அல்லது தமிழக வரலாற்றில் மிக துயரமான அல்லது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு கொலை. நாங்கள் ஏன் திருப்பி வந்து அதற்காக தோழர்கள் பழி வாங்கினாங்க, நான் வந்து குறிப்பாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து பழி வாங்கினாங்க. ஆனால் யோசித்து பார்த்தோம்னா வச்சுங்களேன், இப்போ வந்து
தமிழகத்தில் நடக்கின்ற அட்ராசிட்டிக்கு, குறிப்பாக தலித் அட்ராசிட்டிக்கு திருப்பி தாக்குவது என்று ஒரு விஷயம் நடந்தது என்றால் தமிழ்நாடு அல்லது இந்தியாவே ரத்த கலரியாக மாதிரி இருக்கும். அப்போது இதெல்லாம் மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும்னா வந்து ஏற்றுக்கொண்ட அறம் அப்படின்ட்டு நம்ம வந்து அயோத்தியாசரை வச்சு நம்மளால் விளக்க முடியும். அந்த பின்னணியில் தான் வந்து என்னென்னா இவர்கிட்ட புத்தர்கிட்ட அருவாள் இருக்குது. அருவாள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து இதை நான் இப்படியாக புரிஞ்சுக்கிறேன். அம்பேத்கரும் நாம்தேனும் கிடையும் நின்று பேசி கொண்டிருக்கும்போது மகர்கள் வந்து சொல்கிறாங்க, டாக்டர் எங்களை அடிச்சிட்டாங்கன்ட்டு. ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, திருப்பி தாக்குங்கிறார். அப்போது திருப்பி தாக்குவதற்கான எல்லா துணிவும் தெம்பும் வகதொகையும் எங்களிடம் இருக்கிறது. ஆனாலும் கூட நாங்கள் ஏதோ ஒரு அறத்தின் காரணமாக உங்களை நாங்கள் மன்னித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு காலம் முழுக்க நிகழவே நிகழாது. அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த அறிவை அவங்கள போட்டு பார்த்துரும் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறார். ஓகே, வந்து முன்னாடி வந்து நிகழ்ந்ததுக்கு எல்லாமே வந்து எப்பவுமே வந்து ஒருத்தன் என்னை திருப்பி அடிச்சுட்டே இருக்கான், அவனை வந்து திருப்பி தாக்கிறதுக்கு போல நீலாம் ஒரு ஆளாடா அப்படின்னும் போது வந்து அவனை வந்து ஒருத்தர் வந்து இப்போது தமிழ்மணி என்னை வந்து தொடர்ச்சியாக பேட் வேர்ட்ஸில் திட்டிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். நான் வந்து அப்படியா தமிழ்மணி அப்படின்னு நான் வந்து அவரை நக்கல் பண்ணேன்னா வச்சுங்களேன், நான் எமோஷன் ஆக மாட்டேன், அவர் தான் டென்ஷன் ஆவார். அதே மாதிரியான ஒரு பகடி அல்லது வந்து எதிர்த்தரப்பை வந்து டேய் நீங்களாம் ஒரு ஆளாடா, நீங்களாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமாக தான் வந்து நான் வந்து இந்த புத்தனின் அறிவால் இது வந்து ஒரு விதமான பொலிட்டிக்கலான தலைப்பாகவும் பார்க்கல. பொலிட்டிக்கல் தலைப்பு தான் அது. அடுத்து வரேன். ஓகே, அப்படித்தான் நான் வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்குறேன். குறிப்பாக வந்து இதில் இன்னும் சில கவிதைகளை வந்து என்னால் சொல்ல முடியும். என்னென்னா வந்து இந்த இயற்கை நோக்கி போதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த இவ்வாறாகத்தான் அவன் தற்கொலை செய்யப்படுகிறான் அப்படின்ற ஒரு கவிதையில் வந்து அவர் வந்து ஒரு மரபுக்கும் நவீனத்துக்குமான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறார். ஆனாலும் கூட இந்த கவிதையில் எனக்கு பிரச்சனை என்னாச்சுங்க, எல்லாமே என்னென்னா வந்து மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு வந்து உணவு என்னென்னா பஞ்சம் நிகழ்ந்திருக்கு, இந்தியாவில் பட்டினிகள் நிகழ்ந்திருக்கு. அது வெறும் இயற்கையின் காரணமாக மட்டுமல்ல, அது முதலாளித்துவத்தின் காரணமாகவும் கூட, குறிப்பாக வந்து சாதியின் காரணமாகவும் கூட தான். அப்படின்னு இருக்கும்போது நம்ம இதெல்லாமே வந்து ரொம்ப விஞ்ஞானத்துக்கு அல்லது வந்து மரபணு மாற்றத்துக்கு எதிராக நம்ம ரொம்ப நேரடியாக வந்து அதை எதிர்நிலையில் வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து வெண்மணி தொடர்பான கவிதைகள் வந்து, ஏன்னா வந்து வெண்மணி தொடர்பாக வந்து பேசுகிறதுக்கு தோழர் லெனின் இருக்கார். ஏன்னா அவருடைய கம்யூனிஸ்ட் மேடையில் அவர் பேசுகிறலாம் நான் வந்து உட்காந்து நின்று கேட்ட அனுபவங்கள் தான் உண்டு. இந்த விஷயம்தான் வந்து எனக்கு தொடர்ச்சியாகவே தொந்தரவுக்குள்ளாகிட்டே இருந்தது. வரலாற்றை வந்து கவிதையாக்குவது அப்படின்றது ஒன்று வந்து ரொம்ப தீர்க்கமாக நிகழ்ந்திருக்கு. ஏன்னா வெண்மணி பற்றி தமிழ் சூழலில் வந்து படங்கள் வந்திருக்கு, அரவிந்தன், அப்புறமேல்ட்டு வந்து நாவல்கள் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம். அடுத்து கவிதையும் வந்திருக்கு. இன்குலாப் வந்து சொல்கிற நாங்கள் எரியும் போது எமமசுரை பிடுங்க போனீங்க அப்படின்றது கூட வந்து வெண்மணி வந்து சொல்கிறது தான். அப்போது வெண்மணின்றது தமிழ் அறிவு சூழலில் குறிப்பாக முற்போக்கு மரபு உள்ளவர்கள் சில நேரங்களில் வந்து பார்ப்பனர்கள் அது தங்களுக்கு ஏற்றவாறு வந்து அதை திருச்சி உங்களை 2 பேருக்குள்ளே தானே சண்டை அப்படின்ட்டு அதை இது பண்ணுற போக்கும் வந்து இருந்திருக்கு. அது வேறு ஒரு பாலிடிக்ஸ் வச்சுங்களேன். அதை தாண்டி வெண்மணி தொடர்பாக வந்து இந்த கவிதைகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய இல்லை ஒரு கூட்டு நனவெளியோட கடந்த காலத்தை வந்து யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு இடமா வந்து மாறி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கவிதை வந்து கடைசியாக என்ன கொடுக்கணும்னா வந்து அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை வந்து இந்த கவிதை எனக்கு கொடுத்துருக்கு. ஒன்று, வெண்மணி தொடர்பாக மட்டுமல்ல, எப்படி திருப்பி தாக்குவோம்ன்றதை வந்து அவர் சொல்கிறாரோ. ஏற்கனவே வந்து அந்த கவிதையை வந்து பச்சுவந்தியிலேருந்து விக்ரம் வரைக்கும் வந்து அந்த கவிதையை வந்து வாட்சி காட்டினாங்க. அடுத்து வந்து கடைசியாக அந்த கவிதை எனக்கு முடிக்கும்போது வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முன்னாடி வந்து ஒரு விதமாக சங்ககாலம், அடுத்து வந்து திணைமரபு, 1900, அடுத்து நவீனம், அடுத்து வந்து ஒரு இடத்த வந்து இப்போ குளம்படியில் வந்து இருக்கிறத வந்து ஒரு பெண்ணின் அல்குலா வந்து அவர் எழுதியிருப்பார். அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கற்பனையாக இருந்துச்சு. என்னடா அது இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கற்பனையான்ட்டு அந்த மாதிரி வந்து சில சொற்சேர்க்கைகள் வந்து என்னை வந்து ரொம்ப ஆர்வமாகவும் வந்து இருந்தது. கடைசியாக அவருடைய கவிதை முடியும் போது அப்படின்னு எனக்கு இது வந்து நான் இந்த புத்தகம் வந்து கவிஞர் பச்சோந்தி எனக்கு கொடுத்தது. ஆனால் நான் வந்து கடலூர் புக் ஃபேர்லேயே வந்து இந்த புத்தகத்தை வாங்கினேன். இதையும் உட்கார வச்சு வாங்கினேன்.
அப்போ வாசிக்கும்போது எனக்கு இந்த 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 கவிதை தான் இந்த புத்தகத்தை வாங்குவதற்கே வந்து எனக்கு வந்து தூண்டியது. எத்தனை வேலி கதிர்களை அறுத்தன எங்கள் கதிரறிவாள்கள், ஆனாலும் நிறையவில்லை வரலாற்றின் அரைப்படி அப்படின்றது வந்து வரலாற்றின் மீது நிகழ்த்துகின்ற ஒரு ஒரு மிக முக்கியமான இடையீடாக பார்க்கிறேன். கடைசியாக அவர் வந்து நம்பிக்கையையும் அன்பையும் வந்து கையளிக்கிறார். அவர் எப்படி கையளிக்கிறனா, காத்திருக்கின்றன வலைகளின் கண்கள், தூண்டில் முட்களின் நாவுகள், கொக்குகளின் அலகுகள், ஏதாவது ஒன்றில் அகப்பட்டு மீன்கள் சாகத்தான் செய்கிறது. ஓகே, ஏதாவது ஒன்றில் மீன் அகப்பட்டு சாகத்தான் செய்யும். ஆனால் கடைசியாக சொல்கிறார், அனைத்துக்கும் தப்பி மீன் வாழத்தான் செய்கிறது. எத்தனை சமர்கள் வந்தாலும் நாங்கள் வந்து இந்த வாழ்வை எதிர்கொண்டு நாங்கள் நிச்சயமாக போராடி இந்த வாழ்வை வந்து போவோம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து கையளித்திருக்கிறார் நிலாதரன். அவருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் மகிழ்ச்சி.